ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யூனிட் 6ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம புத்தகத்தோட போர்த்தோட புத்தகத்தோட ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அதாவது சென்னை வாசிகள் சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1852, 1867, 1884, 1872. இதுக்கு நம்ம புக்கோட சோர்ஸ் பேஜ் சொல்றேன், 710. அதுல தமிழ்நாட்டின் தொடக்க கால தேசிய அதிர்வுகள்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு கீழே வந்து சென்னை வாசிகள் சங்கம்னு சொல்லியிருக்கோம். அதாவது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஆரம்ப காலகட்டத்துல மக்களின் குறைகளை போக்குவதற்காக நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எப்போ நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1852 பிப்ரவரி 26 சென்னை வாசிகள் சங்கம் எனும் ஒரு அமைப்பு தொடங்கப்பட்டது. ஓகே, இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்களை ஒருங்கிணைத்து கம்பெனிக்கு எதிராக குறைகளை எடுத்துரைப்பதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டது. சரி, இது எங்கெல்லாம் நிறுவனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த நில உடைமை வணிக வர்க்கத்தினரின் அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம் அப்படின்னு சொல்றோம். இந்த அமைப்பை நிறுவியவர்களில் முக்கியமானவர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவரும் சீனிவாசனார் மற்றும் அவர்களை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம். அப்ப தொடக்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுல அமைப்பு நிறுவப்பட்டாலும் யார் அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், அதாவது வணிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த இடத்துல பெரும் பங்கு புரிந்தவர்களாக இருக்கிறாங்க. சரி, இது எதற்காக நிறுவப்பட்டது, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனதோட உறுப்பினர்களின் நலன்களை முன்வைப்பது ஒண்ணு, அடுத்து வரிகளை குறைக்க வைப்பது. மேக்சிமம் எல்லா அமைப்புகளோட ஒரு நோக்கம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா காமனா வரிகளை குறைக்க வைப்பது. அடுத்து பாத்தீங்கன்னா இது போக கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களின் செயல்பாடுகளுக்கு அரசு ஆதரவளிப்பதை எதிர்ப்பது ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. அது போக மக்களின் நிலை, அவர்களின் தேவைகள் ஆகியவற்றின் மீது அரசின் கவனத்தை திருப்புவது இது முக்கியமாக நோக்கமாக இருக்கு. நன்றி.